போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல் அலுவலகத்தில் நேரடி ஆஜரானார். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக 23 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக சென்னை எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சீனிவாசன் அளித்த புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கரின் உதவியாளர் இளஞ்செழியன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதனை விசாரித்த நீதிமன்றம் வரும் 6ஆம் தேதி வரை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகுமாறு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அனுப்பிய சம்மன் அடிப்படையில் சென்னையில் உள்ள அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் ஆஜராகியுள்ளார். இந்நிலையில் சிவசங்கர் மற்றும் இளஞ்செழியனையும் ஒன்றாக வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.